10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Center of gravity. Each rigid body, இப்போ ஒரு ரிஜிட் பாடியை கன்சிடர் பண்ணுங்கள். ரிஜிட் பாடி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தோன்னா செவரல் பாயிண்ட் மாசஸ் இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஒரு ரிஜிட் பாடியாக நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த ரிஜிட் பாடிக்கு வந்து பார்த்தோன்னா செவரல் பாயிண்ட் மாஸ் இருக்கும். அப்போ இது ஒரு பாயிண்ட் மாசு, இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மாசு, இது ஒரு பாயிண்ட் மாசு. அப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா செவரல் பாயிண்ட் மாசஸ் இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட் மாசஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா டுவோர்ட்ஸ் த எர்த், சென்டர் ஆஃப் எர்த். அது வந்து எதை நோக்கி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவோர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த்தோட சென்டரை நோக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்ட் ஆகும். சரியா? அப்போ த சைஸ் ஆஃப் த எர்த் இஸ் வெரி லார்ஜ் கம்பேர்ட் டு எனி ப்ராக்டிக்கல் ரிஜிட் பாடி. இப்போ வந்து ஒரு ரிஜிட் பாடியை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த ரிஜிட் பாடியோட ப்ராக்டிக்கலாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா த சைஸ் ஆஃப் த எர்த் இஸ் வெரி லார்ஜ். சைஸ் ஆஃப் த எர்த்துங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெரி லார்ஜாக இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு பாயிண்ட் மாஸ் இருக்குது. இப்போ சி இது வந்து ஒரு ரிஜிட் பாடி. இப்போ இந்த ரிஜிட் பாடியில் சிங்கிறது தான் வந்து என்னென்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட் மாஸ் இருக்குது. இப்போ இதோட பாயிண்ட் மாஸு இங்கே கன்சிடர் பண்ணுற பாயிண்ட் மாஸோட வெயிட்டை வந்து W1 எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் மாஸோட வெயிட் வந்து W4, நெக்ஸ்ட்டு W5, W3, W2. அப்போ நான் வந்து ஒரு ரிஜிட் பாடியில் ஒரு 5 பாயிண்ட் மாஸை கன்சிடர் பண்ணுறேன். அப்போ 5 பாயிண்ட் மாஸோட வெயிட் வந்து பார்த்தோன்னா W1, W2, W3, W4, W5. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதோட டோட்டல் இந்த ரிஜிட் பாடியோட டோட்டல் வெயிட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நான் என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா Wன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட வந்து பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் C. அப்போ இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்போ வந்து பார்த்தோன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா த ரிசல்டன்ட் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் த்ரூ த பாயிண்ட். அப்போ எங்கே வழியாக வந்து பார்த்தோன்னா அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா அந்த த்ரூ த பாயிண்ட் வழியாக தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். அப்போ இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்போ வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எ பாடி இஸ் த பாயிண்ட் அட் விச் த entire weight of the body acts irrespective of the position and orientation of the body. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா என்டையர் வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட் irrespective of the position and வந்து orientation of the body. அப்போ என்டையர் வெயிட்டுமே எங்கே வந்து பார்த்தோன்னா ஆக்ட் ஆகும் அப்படின்னா irrespective of the position and வந்து பார்த்தோன்னா பொசிஷன் எந்த பொசிஷன் வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதோட ஆங்கிள் ஓரியன்டேஷன் ஆஃப் த பாடி. அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா என்னது த சென்டர் ஆஃப் கிராவிட்டி of your body is the point at which the entire weight of the body acts irrespective of the position and orientation of the body. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் and center of mass of the rigid body coincide when the gravitational field is uniform across the body. அப்போ gravitational field across the gravitational field வந்து யூனிஃபார்மாக இருக்குது. எங்கே நம்ம கன்சிடர் பண்ணுற ரிஜிட் பாடியில் எதுனா கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்மாக இருந்தது அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடியும் எப்படி இருக்கும் அப்படின்னா கோயின்சைட் ஆகிருக்கும். எப்போ வந்து பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் மாஸும் கோயின்சைட் ஆகும் அப்படின்னா என்னென்னா த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்டு சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ரிஜிட் பாடி கோயின்சைட் when the gravitational field is uniform across the body.
இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு கான்செப்ட் எல்லாமே நம்ம இதில் டீட்டெயிலாக பார்ப்போம் அப்படின்னா யூனிட் 6ல் கிராவிடேஷனல் ஃபீல்டுனா என்ன ஃபுல்லாகவே அந்த டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். கிராவிடேஷனல் ஃபீல்டை பற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போம், டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை வந்து யூனிட் 6ல் இருக்குது. அதை யூனிட் 6 வரும்போது நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். இப்போ இதில் இப்போ வந்து ஒரு எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லேமினாவை கன்சிடர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா எதை கன்சிடர் பண்ணுறோன்னா the lamina remains horizontal with pivoted at the point where the net gravitational force acting the center of the gravity. இப்போ இது வந்து ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீடில். இப்போ அந்த நீடிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரிஜிட் பாடி. இப்போ இந்த ரிஜிட் பாடியில் நீடில் வந்து நீடில் மேலே இருக்கிறதா கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்க அந்த சென்டர் ஆஃப் இதுக்கும் வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சீன் எடுத்திருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா when a body is supported the center of gravity, the sum of torque acting on all point masses rigid body becomes 0. Moreover, the weight is compensated by the normal reaction force exerted by a pivot. The body is static equilibrium and hence the remains horizontal. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாடி இருக்குது. ஒரு பாடியை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நீடிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வச்சுருக்கோம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஜிட் பாடிக்குன்னு வந்து பார்த்தோன்னா பாயிண்ட் மாசஸ் இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட் மாசஸ் எல்லாத்துக்குமே ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அப்போ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டினால அந்த பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியமாக இருக்கும். ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அண்ட் ஹென்ஸ் ரீமைன்ஸ் ஹரிஜாண்டலாக இருக்கும். ரீமைன்ஸ் ஹரிஜாண்டலாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இன் அனதர் தட் இஸ் ஆல்சோ அனதர் வே டு டிட்டர்மைன் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இர்ரெகுலர் லேமினா. இது வந்து என்னது அப்படின்னா ஒரு ரெகுலர் லேமினா. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இர்ரெகுலர் லேமினாவை கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ இர்ரெகுலர் லேமினாவில் இதுதான் வந்து ஒரு இர்ரெகுலர் லேமினா. அப்போ இந்த இர்ரெகுலர் லேமினாவில் ஒரு 3 பாயிண்ட்ஸை நான் கன்சிடர் பண்ணுறேன். PQR. அப்போ இந்த PQRங்கிறது என்னது ஒரு பாயிண்ட் மாசஸ்ஸு. அப்போ இந்த PQRக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து PQக்கு Pலேருந்து ஒரு நான் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ அதை வந்து என்னது PP டேஸுங்கிறது ஒரு வெர்டிக்கல் லைனு. நெக்ஸ்ட்டு Q டேஸுங்கிறது ஒரு வெர்டிக்கல் லைனு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா R டேஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு இர்ரெகுலர் லேமினாவை கன்சிடர் பண்ணியிருக்கேன். இந்த இர்ரெகுலர் லேமினாவில் ஒரு 3 பாயிண்ட்ஸு PQR. அப்போ இந்த PQRக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். அப்போ அந்த வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிறது Pக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறேன். அந்த லைன் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா PP டேஸ். அதே மாதிரி Qக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் Qலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அது வந்து பார்த்தோன்னா QQ டேஸு. நெக்ஸ்ட்டு R டேஸ். இப்போ இந்த ஆல் வெர்டிக்கல் லைன்ஸ் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ இந்த எல்லா வெர்டிக்கல் லைனுமே எது வழியாக ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக ட்ராவல் ஆகுது. அப்போ த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் the point of suspension and gravitational force acting center of gravity they cancel each other. அப்போ வந்து பார்த்தோன்னா இதில் வந்து பார்த்தோன்னா 2 forces ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸு, நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா the point of suspensionல ஆக்ட் ஆகுது. எந்த பாயிண்டில் வந்து சஸ்பெண்ட் ஆகுதோ அங்கே ஆக்ட் ஆகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸு. நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ரியாக்ஷன் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா கேன்சல் ஈச் அதர். டார்க் காஸ்டு பை த கேன்சல். அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா இங்கே வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகிற இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்குது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே டார்க்கும் என்ன ஆகுது அப்படின்னா டார்க்கும் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். சரியா? இதான் வந்து பார்த்தோன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அடுத்து நெக்ஸ்ட்டு பெண்டிங் ஆஃப் சைக்ளிஸ்ட் இன் கர்வ்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட். இப்போ வந்து ஒரு சைக்கிளிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்டில் வந்து போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து
பெண்ட் ஆகுறோம். இப்போ வந்து ஒரு வளைவில் போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பெண்ட் ஆகுறோம். அப்போ பெண்ட் ஆகாமல் போனோம் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்கிட் ஆயிடுவான். அப்போ வந்து பார்த்தோன்னா அதை பெண்ட் ஆகிறான். ஏன் பெண்ட் ஆகிறான் அதுக்கான இதுதான் வந்து பார்த்தோன்னா ரீசன் என்னென்னா த பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன் கர்வ். இப்போ லேட்டஸ்ட் கன்சிடர் த சைக்கிளிஸ்ட். இப்போ ஒரு சைக்கிளிஸ்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். அவன் வந்து பார்த்தோன்னா ஒரு சர்க்குலர் லெவல் லோடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர் ரேடியஸ் வித் வி ஸ்பீடில் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த சர்க்குலர் லெவல் லோடில் வந்து பார்த்தோன்னா கிராஸ் பண்ணுறான். அப்போ அந்த சைக்கிளுக்கும் அந்த சைக்கிளிஸ்ட்டும் நம்ம ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம். சைக்கிளையும் நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த சைக்கிளிஸ்ட்டு ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணிடுறோம் ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ அதோட மாஸ் அப்போ சைக்கிளும் அந்த சைக்கிளிஸ்ட்டும் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து அதோட மாஸை வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எம்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சி. அந்த சிஸ்டத்தோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது என்னது அப்படின்னா சீன் எடுத்திருக்கோம். அப்போ த சர்க்குலர் ரேடியஸ் வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர். இப்போ வந்து என்னது ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்கிளிஸ்ட் பண்ணுறான். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சைக்கிளிஸ்ட்டையும் நம்ம வந்து சைக்கிளையும் ஒரு சிஸ்டமாக கன்சிடர் பண்ணோன்னா அதோட மாஸை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் எம்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா சி. நெக்ஸ்ட்டு அது வந்து இதில் அந்த சைக்கிளிஸ்ட்டு போனோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் பாத்து. அப்போ சர்க்குலர் பாத்தில் சர்க்கிளோட ரேடியஸை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதோட சென்டர் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஓ. லேட்டஸ்ட் கன்சிடர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓ இதில் வந்து டயக்ராமில் பார்த்தா தெரியும். இதில் வந்து ஓசிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்டு வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கல் த்ரோ இஜெட் ஆக்சிஸ். அதுக்கு வந்து வெர்டிக்கல் வந்து பார்த்தோன்னா எந்த ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஜெட் ஆக்சிஸ். இப்போ த சிஸ்டம் ஆஃப் ஃப்ரேம் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் வந்து இஜெட் ஆக்சிஸ். அப்போ அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தோன்னா எதில் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இஜெட் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுது. அப்போ த சிஸ்டம் இஸ் அட் ரெஸ்ட் இன் ரொட்டேட்டிங் ஃப்ரேம். ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் எதில் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே சர்க்குலர் பாத்தில் போகும்போது அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா mv²/r. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன mv²/r. திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த ஃபோர்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் ஒரு சர்க்கிளில் போகும்போது அங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் இருக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் இருக்கும். அப்போ இங்கே வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா த ஃபோர்ஸ் வில் ஆக்ட் த்ரூ த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. அந்த ஃபோர்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகும். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகும்போது நமக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா தெரியும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா mv²/r. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன mv²/r. அந்த mv²/r அந்த ஃபோர்ஸு ஆக்ட்ஸ் அட் த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. எங்கே ஆக்ட் ஆகுது சென்டர் ஆஃப் த கிராவிட்டி. அப்போ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம். அந்த சிஸ்டமில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா மாஸ் F=mg. அதான் வந்து பார்த்தோன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ரெண்டு என்னென்ன அந்த ஒரு சர்க்குலர் பாத்தில் போகும்போது அங்கே என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். நார்மல் ஃபோர்ஸை நான் என்னென்னு கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா n. நார்மல் ஃபோர்ஸு n. நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா mgன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சைக்கிளுக்கும் அந்த ரோடுக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து F. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்போ ஒரு சைக்கிளிஸ்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலர் லெவல் ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது அங்கே என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படின்னா ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம என்னென்னு எடுப்போம் அப்படின்னா mgன்னு எடுப்போம். நெக்ஸ்ட்டு நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அப்வர்ட் ஃபோர்ஸு, அது வந்து என்னது n. நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு F, ஸ்மால் f. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா mv²/r. ஓகே. இப்போ த சிஸ்டம் இஸ் இன் ஈக்குலிபிரியம். இப்போ வந்து இது வந்து என்னது ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேமில் அந்த சிஸ்டம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. அப்போ அந்த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்ட் நெட்
எக்ஸ்டர்னல் டார்க் மஸ்ட் பி 0. எப்போ சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா எது இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்காது, எக்ஸ்டர்னல் டார்க்கும் இருக்காது. அப்போ நெட் டார்க், அப்போ நெட் டார்க் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ நெட் டார்க் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொட்டேஷ்னல் ஈக்குலிபிரியம், ஏன்னா ரொட்டேஷ்னல் ஈக்குலிபிரியமில் நமக்கு நெட் டார்க்கு அந்த சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. இன் ரொட்டேஷ்னல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்கும்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் டார்க்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். அப்போ த ரொட்டேஷ்னல் ஈக்குலிபிரியம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ரொட்டேஷ்னல் ஈக்குலிபிரியம், அப்போ ரொட்டேஷ்னல் ஈக்குலிபிரியமில் நமக்கு ஃபார் ரொட்டேஷ்னல் ஈக்குலிபிரியம் அப்போ நெட் டார்க்கு அப்போ தவ் நெட்ஸ் ஈக்குவல் டு 0, தவ் நெட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ த டார்க் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அபவுட் பாயிண்ட் ஏ, இப்போ நான் எந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்டு which cause the clockwise turn is taken as negative. The torque due to the centrifugal force, centrifugal force தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா mv square divided by r into bc, the which cause anti-clockwise direction turn பாசிட்டிவ். அதே வந்து எதில் கிளாக்வைஸாக இருந்தது அப்படின்னா அந்த டார்க் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நெகட்டிவ், அதே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ். அப்போ ஏங்கிற பாயிண்டில் அப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இந்த வந்து ஏங்கிற பாயிண்ட்டு. அப்போ ஏங்கிற பாயிண்ட் அப்படிங்கும்போது நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா எம் மைனஸ் எம்ஜி, ஏன்னா வந்து அது வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னா கிளாக் வைஸு. அப்போ கிளாக் வைஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா த டார்க் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அபவுட் த பாயிண்ட் ஏ விச் காஸ் கிளாக்வைஸ் டர்ன். கிளாக்வைஸ் டர்ன் அப்படிங்கும்போது நெகட்டிவ். அப்போ கிளாக்வைஸ் டர்ன் அப்படிங்கும்போது எது அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் கிளாக்வைஸ் டர்னு. அப்போ கிளாக்வைஸ் டர்னில் நம்ம எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்ங்கும்போது என்ன வரும் அப்படின்னா எம்ஜி மைனஸ் எம்ஜி இன்ட்டு ஏபி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டர்ன் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பாசிட்டிவ் எம்வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் இன்ட்டு பிசி. அப்போ எம்வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் இன்ட்டு பிசி இது வந்து ஆன்டி கிளாக் வைஸு, இது வந்து பார்த்தோன்னா கிளாக் வைஸு. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மைனஸ் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸ் டேர்மை நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ மைனஸ் டேர்ம் அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ மைனஸ் வந்து என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எம்ஜி ஏபி ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் இன்ட்டு பிசி. mg ab equal to mv square divided by r into bc. இப்போ இதில் எந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசியை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை கன்சிடர் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைன் தீட்டாஸ் ஈக்குவல் டு இங்கே தீட்டா இருக்கா, சைன் தீட்டான்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டனஸா. அப்போ ஆப்போசிட் சைடுங்கிறது வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா ஏபி. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹைப்போட்டனஸ் வந்து பார்த்தோன்னா ஏசி. அப்போ சைன் தீட்டாஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. அப்போ இதில் வந்து நமக்கு என்ன வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏபியோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டா, ஏபி ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணணும், பிசியோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அதே சேம் ட்ரையாங்கிளில் காஸ் தீட்டா கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டனஸு. அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா பிசி. நெக்ஸ்ட்டு ஹைப்போட்டனஸ் வந்து பார்த்தோன்னா ஏசி. அப்போ காஸ் தீட்டாஸ் ஈக்குவல் டு ஏசி பை பிசி. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா பிசி பை ஏசி. அப்போ இதில் வந்து நம்ம பிசி ஈக்குவல் டு ஏசி காஸ் தீட்டா. அப்போ ஏபியோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏசி சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு பிசியோட வேல்யூ வந்து என்னதுன்னா ஏசி காஸ் தீட்டா. இப்போ ஏபியோட வேல்யூவும் நெக்ஸ்ட்டு பிசியோட வேல்யூவும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா எம்ஜி ஏசி சைன் தீட்டா சீக்குவல் டு எம்வி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் ஏசி இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ இதில் ரைட் சைடும் லெஃப்ட் சைட்லையும் எது காமனாக இருக்குது அப்படின்னா ஏசி காமனாக இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே எம் இருக்கா, எம்ஏ கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த காஸ் தீட்டாவை இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு வரும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தோன்னா டேன் தீட்டா. சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா டேன் தீட்டான்னு எடுப்போம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா வி ஸ்கொயர்ட் பை ஆர். வி ஸ்கொயர்ட் பை ஆர்னு இருக்கா. அப்போ டேன் தீட்டாஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர்.
அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தீட்டா, அப்போ எவ்வளோ ஆங்கிள், தீட்டாவோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் v ஸ்கொயர் டிவைட் பை ஆர்ஜி. விங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்பீடு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆருங்கிறது ரேடியஸு, ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதில் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து தீட்டாவோட வேல்யூ. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா இந்த வெர்டிக்கலில் எவ்வளோ ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா பெண்ட் பண்ணலாம். அப்போ வந்து என்ன ஆகுது, நம்ம பெண்ட் ஆகிறோம். அப்போ வந்து இப்போ வந்து ஒரு சைக்கிளிஸ்ட் கர்வில் போகும்போது நம்ம வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா பெண்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் v ஸ்கொயர் டிவைட் பை ஆர்ஜி. இதில் நமக்கு தெரியும் ஆருங்கிறது ரேடியஸு, எதோட ரேடியஸ் அப்படின்னா சர்க்குலர் லெவல் ரோடோட ரேடியஸு, நெக்ஸ்ட்டு விங்கிறது அதோட வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சைக்கிளிஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பெண்ட் ஆகிறோம், எவ்வளோ ஆங்கிள் பெண்ட் ஆகிறோம், வெர்டிக்கலாக எவ்வளோ ஆங்கிள் பெண்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோன்னா தீட்டா. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ஆங்கிள் பெண்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் v ஸ்கொயர் டிவைட் பை ஆர்ஜி. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா a cyclist while neglecting the circular path with speed 20 meter second inverse is found to be bent on angle by 30 degree with vertical. What is the radius of circular path? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சைக்கிளிஸ்ட்டு சர்க்குலர் பாத்தில் போகிறான், எவ்வளோ ஸ்பீடில் போகிறான் அப்படின்னா 20 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஸ்பீடில் போகிறான். அப்போ பெண்ட் ஆகிற ஆங்கிள் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30 டிகிரி. எவ்வளோ ஆங்கிளில் பெண்ட் ஆகிறான் அப்படின்னா அந்த சர்க்குலர் பாத்தில் 30 டிகிரி பெண்ட் ஆகிறான். இதில் வித் வெர்டிக்கல், அது செங்குத்தோட எவ்வளோ ஆங்கிள், வெர்டிக்கலோட எவ்வளோனா 30 டிகிரி பெண்ட் ஆகிறான். அப்போ அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ரேடியஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அப்போ அதில் வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா v கொடுத்துருக்கானா ஸ்பீடோட வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னா v ஈக்குவல் டு 20 மீட்டர் பர் செகண்ட். நெக்ஸ்ட்டு தீட்டாவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 30 டிகிரி. இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் tan தீட்டா ஈக்குவல் டு நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். tan தீட்டா ஈக்குவல் டு என்னது v ஸ்கொயர் டிவைட் பை r இன்ட்டு ஜியா. இப்போ நமக்கு என்ன கேட்கலாம், ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பார்த்தானே கால்குலேட் பண்ணோம். அப்போ r ஈக்குவல் டு v ஸ்கொயர் டிவைட் பை tan தீட்டா இன்ட்டு ஜின்னு எழுதலாமா? சரி, இப்போ இதில் வந்து வியோட வேல்யூ நமக்கு தெரியும். வியோட வேல்யூ எவ்வளவு 20. அப்போ என்னது v ஸ்கொயர்னுங்க கொடுத்துருக்காங்களா, அப்போ 20 ஸ்கொயர் டிவைடட் பை tan தீட்டா, தீட்டாவோட வேல்யூ எவ்வளவு, tan தீட்டாவோட வேல்யூ 30. அப்போ tan 30 இன்ட்டு ஜியோட வேல்யூ நமக்கு டேட்டாலே கொடுத்துட்டாங்க எவ்வளோ அப்படின்னா 10. அப்போ 20 ஸ்கொயரோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 400. 20 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 400. நெக்ஸ்ட்டு tan 30யோட வேல்யூ வந்து என்ன ஆகுது எவ்வளோன்னா 1/√3 இன்ட்டு 10. இப்போ இதில் நமக்கு தெரியும், இப்போ 10ஐயும் நம்ம வந்து இந்த 400ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 14 வந்துடும். நெக்ஸ்ட் 1/√3 இதை அப்படியே நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா √3 வந்துடும். அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா r ஈக்குவல் டு √3 இன்ட்டு 40. நமக்கு தெரியும் √3யோட வேல்யூ தான் நமக்கு என்னென்னா 1.732. √3யோட வேல்யூ வந்து என்னது 1.732 இன்ட்டு 40. அப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம், 1.732 இன்ட்டு 40 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைச்ச ஆரோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 69.28 மீட்டர். அப்போ சைக்கிளிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 மீட்டர் பர் செகண்டில் 30 டிகிரி என்னது வித் வெர்டிக்கலோட 30 டிகிரி ஆங்கிளில் வந்து பார்த்தோன்னா பெண்ட் ஆகும்போது அவன் வந்து பார்த்தோன்னா அவன் சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா r ஈக்குவல் டு 69.28 மீட்டர். தட்ஸ் ஆல்.